நீங்கள் தமிழில் பார்த்தது கரெக்ட் தான். நான் வந்து குயிட் பண்ண போகிறேன். ஹலோ கைஸ், ஆக்சுவலி வந்து குயிட் பண்ண போகிறேன்றது நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, நாட் ஓன்லி வந்து ஃபிட்னஸ் கண்டென்ட் மட்டும் போட்டு ஃபிட்னஸ் பேஸ்டாக மட்டும் போடுறது வந்து லைக் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஏதோ ஒரு ஸ்மால் பாக்ஸ்குள்ளே நானே அடைச்சிக்கிட்ட மாதிரி அப்படி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு சின்ன ரொம்ப ஒரு ஆக்சுவலி நான் ஃபிட்னஸ் நீஷை நான் எதுவும் குறை சொல்லலை. பட் அந்த ஃபிட்னஸை பற்றி மட்டும் போடுறது அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சஃபஸ்டிகேட்டிங்காக இருக்குது ஆக்சுவலி. ஒரு சின்ன அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப சின்ன ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நானே என்னை அடக்கிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ வந்து ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் போடாமல் தென் அது இல்லாமல் வந்து என்ன கண்டென்ட்ஸ்னால் நார்மலாக லைஃப் டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை லைக் எனக்கு என்னெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுதோ நான் வந்து யூடியூப் ஒரு மீடியமாக வச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். பீப்புள்ஸ்கிட்ட வந்து என்னோடய ஒப்பீனியன்ஸ் அண்ட் என்னோடய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மீடியமாக பார்க்குறேன். லைக் வந்து ஐ லவ் டு ஷேர் வித் யூ கைஸ் ரியலி. நம்ம வந்து இதை மட்டும் ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் போடாமல் இன்னும் நம்ம பெட்டராக வந்து பண்ண முடியும். ஒரு கமெண்ட்டோ 2 கமெண்ட்டோ சம்திங் அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது லைக் இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும், இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு குவிட் ரியலி இன் எப்படின்னா, நாட் ஓன்லி இன் ஃபிட்னஸ் கண்டென்ட், இன்னும் பெட்டரான கண்டென்ட்ஸோட, பெட்டரான லைஃப் ஹேக்ஸோட ஒரு உங்கள் பிரதரா இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டா இன்னும் நிறையா தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம், உங்க கூட இன்னும் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் மீ கைஸ். தேங்க்யூ. டாடா பை.